2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை நடைபெற்ற போட்டிகளின் சுவாரஸ்யங்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் நேற்றிரவும் இன்று காலையும் நடைபெற்ற 3 போட்டிகளும் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டின. உலகக்கோப்பையில் யாருக்கும் எளிதான வெற்றி கிடைத்து விடாது. கடைசி நிமிடம் வரை போராடினால்தான் அடுத்த சுற்று என்ற நிலை உருவாகியுள்ளது. இங்கிலாந்து, பெல்ஜியம், அமெரிக்கா என்று ரவுண்ட் அப் 32 போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய 3 அணிகளுமே பெரும் சவாலை சந்திக்க நேரிட்டது. தங்கள் முதல் போட்டியில் பெல்ஜியம் அணியை பதம் பார்த்த DR காங்கோ நேற்றிரவு நடந்த போட்டியில் இங்கிலாந்துக்கும் சவால் கொடுத்தது. ஆனால் அந்த அணியின் கேப்டன் கேன் தன் அணியை எப்படியோ கரை சேர்த்து விட்டார். ஜார்ஜியாவில் உள்ள அட்லாண்டா ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக DR காங்கோ ஆரம்பம் முதலே தன்னம்பிக்கையுடன் விளையாடியது. ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு கோல் அடித்தது காங்கோ. இங்கிலாந்தின் வலது பக்கம் விழுந்த ஓட்டையை பயன்படுத்தி பிரையன் சிபெங்கோ கோல் அடித்தார். இது இங்கிலாந்துக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. ஆட்டத்தின் முதல் பாதியிலேயே முன்னிலை பெற்ற DR காங்கோ உலக கோப்பையின் மிகப்பெரிய அப்செட்டுகளில் ஒன்றை நிகழ்த்தும் முனைப்பில் இருந்தது. இங்கிலாந்து தொடர்ந்து பந்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் இறுதி கட்டத்தில் தேவையான துல்லியம் இல்லாததால் கோல் வரவில்லை. அதையும் மீறி அவர்கள் அடித்த ஷாட்களை காங்கோ கோல் கீப்பர் எம்பாசி அரணாக நின்று தடுத்தார். நேரம் நகர நகர இங்கிலாந்து ரசிகர்களின் பதற்றமும் அதிகரித்தது. இந்நிலையில் 2வது ஹைட்ரேஷன் பிரேக்கின் போது ஒரு முக்கிய மாற்றத்தை செய்தார் இங்கிலாந்து பயிற்சியாளர் தாமஸ் டுகெல். டெக்லன் ரைஸ் டிபேட்ஸுக்கு தள்ளப்பட்டு கூடுதல் ஆட்டக்காரராக எபரேஷே எஷே களமிறக்கப்பட்டார். இந்த மாற்றங்கள் அந்த அணிக்கு உதவின. அது மட்டுமல்லாமல் இக்கட்டான நேரத்தில் அணியின் கேப்டன் ஹாரி கேனும் ஆபத் பாந்தவனாக எழுச்சி பெற்றார். 75வது நிமிடத்தில் ஆண்டனி கார்டன் கொடுத்த கிராஸை ஹெட்டர் மூலம் கோலாக்கினார் கேன். அந்த கோல் மூலம் ஆட்டத்தை சமனாக்கியவர் 11வது நிமிடங்கள் கழித்து வெற்றிக்கான கோலையும் அடித்தார் கேன். இம்முறை கார்டன் கொடுத்த பாஸை பாக்ஸின் ஓரத்திலிருந்து ஷூட் செய்து கோலாக்கினார் கேன். இதன் காரணமாக 2-1 என வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது இங்கிலாந்து. இங்கிலாந்து அப்செட்டில் இருந்து ரெகுலர் டைமிலேயே தப்ப பெல்ஜியம் அணியோ கடைசி நிமிடங்களில் சமனாக்கி எக்ஸ்ட்ரா டைம் வரை சென்று ஆட்டத்தை வென்றது. வெற்றி கைக்கு வந்துவிட்டதாக செனகல் நினைத்த அந்த நேரத்தில் உலக கோப்பையின் சிறந்த கம்பேக் வெற்றிகளில் ஒன்றை பெல்ஜியம் பதிவு செய்தது. சியாட்டில் ஸ்டேடியத்தில் நடந்த பெல்ஜியம் செனகல் மோதல் ரசிகர்களுக்கு கடைசி நொடி வரை பரபரப்பை கொடுத்தது. முதல் பாதியில் இரு அணிகளும் சரிசமமாக போட்டியிட்டன. முதல் பாதியில் செனகல் அணிதான் அதிக முயற்சிகளை செய்தது. அதன் பலனாக ஹபீப் டியாரா 24வது நிமிடத்தில் கோல் அடித்தார். முதல் பாதியில் 1-0 என முன்னிலை பெற்றிருந்தது செனகல். 2வது பாதி தொடக்கத்திலும் செனகல் அணிதான் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தியது. 51வது நிமிடத்தில் அந்த அணியின் 2வது கோலை அடித்தார் இஸ்மாயில் அசார். 2 கோல்கள் பின்தங்கியிருந்த நிலையில் பெல்ஜியம் அணி ஆட்டத்தை முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. ஆனாலும் அவர்கள் ஷாட்கள் செனகல் கோல் போஸ்டுக்குள் செல்லவில்லை. 85வது நிமிடம் வரை செனகல் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது உறுதி என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் கடைசி கட்டத்தில் ஆட்டம் அப்படியே மாறி போனது. 86வது நிமிடத்தில் லூகாவும் 89வது நிமிடத்தில் டிலாமான்ஸும் அடுத்தடுத்து கோலடித்து ஆட்டத்தை சமனாக்கினார்கள். செனகல் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது. அதிலும் கடைசி நிமிடம் வரை ஆட்டம் ஷூட் அவுட்டுக்கு செல்லும் என்றே கருதப்பட்டது. ஆனால் ஸ்டாம்பேஜ் டைமில் பெல்ஜியம் அணிக்கு பெனால்டி கிடைத்தது. அதை டிலாமான்ஸ் கோலாக்க 3-2 என பெல்ஜியம் வெற்றி பெற்றது. பெல்ஜியம் இப்படி ஒரு கம்பேக்கை அரங்கேற்றும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இங்கிலாந்து போராடி வென்றது. பெல்ஜியமும் கம்பேக் கொடுத்தது. ஆனால் அமெரிக்காவுக்கு வேறு மாதிரியான சவால் காத்திருந்தது. அவர்கள் ஒரு ஆள் குறைவாகவே பெரும்பகுதி ஆட்டத்தை ஆடி வெற்றி பெற வேண்டியிருந்தது. அதை வெற்றிகரமாக செய்து அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றியது அமெரிக்கா. சொந்த ரசிகர்களின் ஆதரவுடன் களமிறங்கிய அமெரிக்கா தொடக்கம் முதலே போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா மீது ஆதிக்கம் செலுத்தியது. பந்தை நீண்ட நேரம் கட்டுப்பாட்டில் வைத்த அமெரிக்கா முதல் பாதியிலேயே முன்னிலை பெற்றது. 45வது நிமிடத்தில் அந்த அணியின் ஸ்ட்ரைக்கர் பொலாரின் பாலகன் கோலடித்து அந்த அணிக்கு முன்னிலை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல் பாதியில் கோலடித்து தன் அணிக்கு நம்பிக்கை கொடுத்த பலோகன் 2வது பாதியில் ரெட் கார்டு வாங்கி தன் அணிக்கு அதிர்ச்சி அளித்தார். போஸ்னியா டிஃபெண்டர் முகேரோவிச்சை பவுல் செய்ததற்காக அவர் ரெட் கார்டு பெற்று 64வது நிமிடத்தில் வெளியேறினார். இதனால் சுமார் அரை மணி நேரம் ஒரு ஆள் குறைவாகவே விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அமெரிக்கா. இருந்தாலும் சிறப்பாக டிஃபென்ஸ் செய்தது அந்த அணி. தொடர்ந்து டிஃபென்ஸ் செய்து கொண்டிருந்த அந்த அணி 82வது நிமிடத்தில் 2வது கோலையும் அடித்து வெற்றியை உறுதி செய்தது. இந்த கோலை மாலிக் டில்மன் அடித்தார்.
இதன் மூலம் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது அமெரிக்கா. இந்த போட்டிகளைப் போலவே அடுத்து நடக்கும் ஆட்டங்களும் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு நடக்கும் போட்டியில் ஸ்பெயின் அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அதேபோல அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் குரேசியா அணிகள் மோதுகின்றன. சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகள் மோதும் போட்டி காலை 8:30 மணிக்கு தொடங்கும். நேற்று எப்படி கேப்டனாக அசத்தினாரோ அதே போல ரொனால்டோ, மோட்ரிச் போன்ற கேப்டன்கள் இன்று தங்கள் அணிக்காக அசத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர்களுக்குள் ஒருவர் ஊருக்கு கிளம்பி விடுவார்கள் என்பதால் அது யார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.